அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. உங்கள் வாழ்வில் வரக்கூடிய அழைப்பை உங்களில் சிலர் ஏன் விசுவாசிப்பதில்லை என்பதற்கான காரணங்களை இப்போது உங்களிடம் நான் சொல்லப் போகிறேன். நிலைத்திருப்பது ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. தேவன் நம்மை அழைக்கிறார். அவர் நம்மை அழைக்கும் போது நமக்குள்ள குழப்பம் அவருக்கு தெரியும். நமது குறைபாடுகளில் தேவனின் பலம் சரியாக செயல்படுகிறது. அவரது ஒளி உடைந்த தொட்டிகளில் இருந்து பிரகாசிக்கிறது. அந்த ஒளி ஒட்டுமொத்தமான மக்களிடம் சென்று கிரியை செய்கிறது. அவர் என்னை அழைத்த போது ஒரு உடைந்த தொட்டியை அவர் பற்றினார். தேவன் தனது காரணத்திற்காக இந்த உலகில் உள்ள முட்டாள்தனங்களையும் குறைபாடுகளையும் தேர்வு செய்கிறார். எனவே அவரது ஒளி பிரகாசிக்கிறது. அதை பார்த்து உள்ளபடி மக்கள் எப்படி சொல்வார்கள்? தேவனாகத்தான் இருக்கும். அதாவது அது நிச்சயம் தேவன்தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் பள்ளியில் படித்த போது ஆங்கிலத்தில் தோல்வி அடைந்தேன். ஏனென்றால் எனக்கு அடிப்படை இலக்கணம் எதுவுமே தெரியாமல் இருந்தது. ஒரு வாக்கியத்தை எப்படி அமைப்பது என்பதும் எனக்கு தெரியாமல் இருந்தது. இலக்கணத்தை பற்றி அக்கறை காட்டவில்லை, பேசுவதை மட்டுமே விரும்பினேன். ஆனால் இன்று நான் நாள்தோறும் உலகில் உள்ள பலதரப்பட்ட பெருவாரியான மக்களிடம் டிவி மூலமும் ரேடியோ மூலமும் வேறு ஊடகங்கள் மூலம் தொடர்பு கொள்ளும் ஒரு ஆற்றலை பெற்றிருக்கிறேன். அதாவது தேவன் எனக்கு அளித்த ஈவு. அது உங்களிடம் இருக்கின்ற அல்லது இல்லாத இயற்கையான ஆற்றலை மீறி தேவன் உங்களுக்கு அந்த ஈவை வழங்க முடியும். அந்த ஈவுகள் முழுமையாக உங்களில் செயல்பட அவர் சிலவற்றை எதிர்பார்க்கிறார். அதில் ஒன்று, அவரது வல்லமையின் மூலம் பரிசுத்த ஆவி உங்களை நிலைத்திருப்பதற்கு ஏதுவாக அவர் கிரியை செய்ய நீங்கள் தயாராக வேண்டும். நிலைத்திருப்பது ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. இது சம்பந்தமாக முதலில் என் நினைவுக்கு வருவது, எங்கள் அலுவலகம் முதன்முறையாக எங்கள் வீட்டின் அடித்தளத்திலிருந்து செயல்பட்டது. ஒரு நாள் என் மேஜையில் அமர்ந்தபடி அதன் மீது என் முகத்தை பதித்து என் ஊழியம் வளர்வதற்கு நான் ஜெபிக்க தொடங்கினேன். ஓ தேவனே, நீண்ட நாட்களாக நான் காத்திருக்கிறேன். என் ஊழியம் வளர்வதற்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். ஓ தேவனே, என் ஊழியத்திற்கு உமது உதவி தேவை. உன்னை நான் கண்டிக்கிறேன். சாத்தானே, உன்னை கண்டிக்கிறேன். இந்த ஊழியம் வளர்வதை உன்னால் தடை செய்ய முடியாது. தேவன் வெளிப்படையாக என்னிடம் சொன்னதை கேட்டேன். ஜாய்ஸ், நான் ஏற்கனவே உன்னிடம் சொல்லியது போல் நடந்து கொள். உன் கணவரிடம் பேசுகின்ற முறையை நீ முதலில் மாற்றிக்கொள். அதுவரை உன் ஊழியத்திற்காக என்னால் எதுவும் செய்ய முடியாது. அதாவது நீங்கள் செயல்படும் விதத்தை விட அது மேலானதாகும். ஏனென்றால் என் வாய் மிகவும் கூர்மையாக இருக்கும். அது உங்களை துண்டு துண்டாக வெட்டிவிடும். என்னை பொறுத்தவரை ஒன்றை ஏற்பதிலோ அடிபணிவதிலோ குறைந்த அக்கறை கூட நான் காட்ட மாட்டேன். ஆண்களால் நான் நிறைய பாதிப்புகளை அடைந்துள்ளேன். எனவே நான் வளர்ச்சி அடைந்த காலங்களில் எனக்குள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டேன். இங்கிருந்து நான் சென்றதும் மீண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லப் போவதில்லை. குறிப்பாக ஆண்களை சொல்கிறேன். ஒரு வகையில் அது நல்லதாகும். தேவனின் பொருளாதாரப்படி அது வேலை செய்யப் போவதில்லை. தேவி என் மீது அன்பானவர். அவர் ஒரு நல்ல மனிதர். உங்களிடம் முரண்பாடான ஆவி இருந்தால் எல்லோரிடம் நீங்கள் தவறையே கண்டுபிடிப்பீர்கள். நல்லதை பார்க்க மாட்டீர்கள். அவர்களிடம் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை மட்டுமே பார்ப்பீர்கள். என் வாய் மிகவும் சுறுசுறுப்பானது. அவர் எதையாவது செய்வதில் எனக்கு சம்மதம் இல்லை என்றால் அதை பற்றி வாதாடுவேன், விடாமல் பேசுவேன். முடிவில் எனது வாயை அடைக்க தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார். உபாகமம் 7:22 சொல்லப்பட்டுள்ளது, உனது கரங்களில் எதிரிகளை நான் ஒப்படைக்கும்படியானால் அது மிகவும் உற்சாகமானது. ஏனென்றால் அம்மாதிரியாக நீங்கள் நினைக்கும் ஒரு பிரச்சனையில் உங்களால் எப்போதும் வெற்றி பெற முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அதன் மீது அவரது விரல்களை வைத்தால், அது உங்களுக்கு வாய்த்தால், வேதம் சொல்கிறது, உங்களது எதிரிகளை நீங்கள் அடியோடு அழிப்பீர்கள். அவரிடம் நீங்கள் ஒப்பந்தம் செய்ய வேண்டாம். அவரை நீங்கள் மனமுடிக்க வேண்டாம். ஆனால் அவர்களை அடியோடு அழித்து வெளியே வீசுவீர்கள். இன்னொரு விஷயம், நான் ஞாயிறன்றும் செவ்வாயன்றும் ஆவியோடு இருக்க விரும்புவேன். வாரத்தின் மற்ற நாட்களில் பிற சிரிக்கும்படி செயல்படுவேன். என் மேதை மீது என் முகத்தை பதிக்கும் போது எங்கள் ஊழியம் சில ரேடியோ நிலையங்கள் வரை வியாபித்து வளரும். 100 அல்லது 250 மக்களின் முன்பாக கூட்டம் நடத்துவேன். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். அது தேவனின் கிருபையாலும் கருணையாலும் இருக்கலாம். அதன் மூலம் சிறிய எதையாவது நான் செய்திருப்பேன். பைபிள் வகுப்பு சிலவற்றை நடத்தியிருப்பேன். நான் வந்த வழியில் தவறானபடி இருந்த சில மக்களோடு இணைந்து சிறிய அளவிலான கூட்டங்களை நான் நடத்தியிருப்பேன். ஒன்று மட்டும் உறுதி, என் கணவரிடம் நான் நடந்து கொண்ட விதத்தையும் என்னை வெறுப்படைய செய்தவரிடம் எனது போக்கையும் தேவன் மாற்றியமைக்க நான் வழிவிடாமல் இருந்திருந்தால் இன்று இங்கே நான் நின்றிருக்க மாட்டேன். அது மிகவும் சாதாரணமானது.
ஏனென்றால் சிலவற்றை நான் சொல்ல விரும்புகிறேன். நமது வாழ்வில் நடக்கும் எல்லாமே நமது திறமையின் அடிப்படையிலான வெற்றி என்று நம்மால் சொல்ல முடியாது. அது நம் குணத்தையும் சார்ந்தது. அநேக மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஈவுகள் அவர்களை எங்கோ கொண்டு சென்றுவிடும். ஆனால் அவற்றை அடைந்த பிறகு அதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு போதுமான குணம் அவர்களிடம் இருப்பதில்லை. எனவே தான் நட்சத்திர அந்தஸ்தை பெறுவதற்கு நான் சிறிதளவு கூட அக்கறை எடுத்துக் கொள்வதில்லை. வா, இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் மகத்தான மனிதர். அவர் வாழ்வில் இழப்புகள் ஏற்பட்டு அதன் மூலம் செல்ல வேண்டிய பாதையில் அவர் செல்லாமல் இருந்திருந்தால் அவர் நிலைத்திருக்க மாட்டார். அவர் உயரே சென்றதை விட வேகமாக கீழே வருவார், அல்லது அவள் உயரே சென்றதை விட வேகமாக கீழே வருவாள். தங்களை ஒரு கிறிஸ்தவர் என்று மட்டும் அழைப்பவர் யாரும் தேவனுக்கு தேவையில்லை. அவரது நாமத்தில் அவர்கள் எல்லோரையும் முட்டாளாக்குகிறார்கள். எனவே நாம் நிலையோடு இருப்பது அவசியம். நிலைத்திருப்பது ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. மோசே அவரது வாழ்வில் மகத்தான அழைப்பை பெற்றார். ஆனால் அவர் உணர்ச்சிகரமானவர். அவர் தன் சுயபலத்திலும் தன் எண்ணப்படியும் எல்லாவற்றிலும் செயல்பட முற்பட்டார். எனவே தேவன் அவரை 40 ஆண்டுகள் ஒன்றுமில்லாதவராக செய்து அவருக்கு தகுந்த இழப்புகளை வழங்கிவிட்டார். ஆமென். பேதுருவுக்கு வாய் மிக பெரியது. அவர் உணர்ச்சிகளுக்கு உடன்பட்டவர். ஆனால் நல்ல இதயம் இருந்தது. எனவே தேவன் உங்கள் இதயத்தை அறிந்தால் உங்களிடம் பணியாற்றுவார், உங்களிடம் பணியாற்றுவார், பணியாற்றுவார், பணியாற்றுவார். அதை ஒன்றை நீங்கள் பார்க்கலாம் அல்லது துயரத்திற்கு ஆளாகலாம். இங்குள்ள ஒரே ஒரு சகோதரி என்னோட ஒத்துப்போகிறார். எனவே நாங்கள் எண்ணத்தில் முன்னேறினோம், வாய் வார்த்தையிலும் முன்னேற்றம் கண்டோம். ஒரு உண்மையை சொல்கிறேன், நமது வாயை கட்டுப்படுத்துவது மிக கடினமாகும். நம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதை காட்டிலும் அது கடினம். அது ஏன் என்று சொல்கிறேன். அவை இரண்டும் அருகிலேயே உள்ளன. ஒன்றை உணர்கிறோம் அல்லது உணரவில்லை என்றாலும் நமது உணர்ச்சிகள் அழுத்தமாக இருந்தால் நாம் தவறான வழியை உணரும் பட்சத்தில் சரியானதை செய்வது மிகவும் கடினமாக இருக்கும். இன்று உங்கள் மனதை திடப்படுத்திக் கொண்டு இங்கிருந்து நீங்கள் செல்லலாம். உங்கள் மனம் ஒழுங்குபடலாம். ஆனால் நான் நினைப்பதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். தேவனின் கிருபையாலும் கருணையினாலும் நான் நிச்சயமாக நல்லதை தான் செய்வேன். சிலரை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக மன்னித்துத்தான் ஆக வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். என் வாழ்வில் என்னை தவறாக நடத்திய என்னுடைய தந்தை மீது அவர் இறக்கும் காலம் வரை அக்கறை காட்ட வேண்டும் என்று நான் நினைக்க தேவையில்லை. ஆனால் அதை நான் தேர்வு செய்யலாம். வேதம் சொல்கிறது, நல்லதை செய்யும் போது அதில் களைத்து போகாதீர்கள். அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நீங்கள் செய்ய முற்பட்டால் தகுந்த பருவத்தில் அதற்கான எல்லா பலனையும் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். நாம் மென்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக மென்மையாக நம்மை உணர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் முகத்தில் சிரிப்பை வரவழைக்க வேண்டும் என்பதற்காக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டியதில்லை. நமக்கு தொந்தரவு இருந்தாலும் ஏமாற்றம் இருந்தாலும் நிலையோடு இருப்பது தான் நமது ஆற்றல் ஆகும். அதனால் உடனே அமைதியாக முடியும், நிலையோடு இருக்கலாம். அதுதான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் பலத்தோடு இருக்கவும் அதை தாங்கவும் வழிவகுக்கும். அதனால் அமைதியை பெறலாம். அது மிக அருமை. நாம் பிறருக்கு வழங்கக்கூடிய அல்லது நமக்கு வழங்கக்கூடிய ஒரு அருமையான பரிசு எப்போதும் நாம் நிலையாக இருப்பது ஒன்றுதான். நிலைத்திருப்பதன் அர்த்தம் சார்ந்திருப்பது. யாராவது நிலையோடு இருந்தால் அவர்களை நீங்கள் சார்ந்திருப்பதை பற்றி நினைக்கலாம். நாள்தோறும் மகிழ்ச்சியான எண்ணத்தோடு இருப்பதற்கு நான் தேவை சார்ந்திருப்பேன். அவரை நான் திருமணம் செய்து 43.5 வருடங்கள் ஆகிறது. அதில் ஒரு உண்மையை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். அந்த உறவின் போது அதிகபட்சமாக 4 அல்லது 5 முறை மட்டுமே அவர் மோசமான உணர்ச்சியோடு இருந்ததை அத்தனை ஆண்டுகளிலும் நான் பார்த்துள்ளேன். ஆனால் அது அவ்வளவு மோசமாக இல்லை. அவருடன் நான் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் திருமணம் செய்து கொண்ட முதல் மாதத்தில் மட்டுமே நான் மோசமான உணர்வுகளோடு இருந்துள்ளேன். அதற்கு மூல காரணம் நான் விசுவாசிப்பது தேவின் தனித்தன்மையாகும். அவர் மிக சுலபமாக நடப்பவர். அதற்கேற்றபடி தன் குணத்தை கொண்டு அதன் மூலம் எல்லாவற்றையும் செய்தார். அது எல்லாவற்றை விடவும் தேவனை விசுவாசிப்பதை அவர் தேர்வு செய்தார். தேவனை விசுவாசிப்பதே அவரது தேர்வு. தேவுக்கு உதவும் இன்னொரு விஷயம் அவரது உறுதியாகும். இதை கேட்டால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர் தன்னை பற்றி எப்போதும் அதிக அக்கறை காட்டுவார், பயிற்சி செய்வார். அவர் அதிகமாக எப்போதும் சாப்பிட மாட்டார், நன்றாக உறங்குவார், ஓரிடத்தில் அமர்ந்து கவலைப்பட மாட்டார். நீங்கள் கேட்கலாம், அதற்கும் நிலைத்திருப்பதற்கு என்ன சம்பந்தம் என்று. அது எல்லாமே நிலையோடு இருப்பதை பொறுத்த விஷயம். அதே சமயம் அது கடினமானது. நீங்கள் அதிகபட்சம் களைத்திருந்தால் அது நிகழாது. எனவே இந்த நாள் முழுவதும் இங்கே நின்றபடி உங்களை பற்றி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று உங்களை ஊக்கப்படுத்துவேன். அது நீங்கள் வந்ததற்கு நல்லதாகும். சுலபமாக பாதிக்கப்படக்கூடிய, அதைரியப்பட்டு கோவப்பட்டு ஏமாற்றமடைந்து கவலைப்படுகிற ஒருவரிடம் தொடர்பு வைத்துக் கொண்டு அதில் நாம் மகிழ்ச்சியை விரும்புவது உண்மையில் துக்கத்தை தான் தரும். உங்கள் குடும்பத்திற்கு உதவுங்கள்.
நீங்கள் களைத்துள்ளீர்கள், நானும் களைத்துள்ளேன். இதை மனதில் வைத்து செல்லுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு உதவுங்கள். ஆமென். உங்கள் குடும்பத்திற்கு உதவுங்கள். உங்கள் மனதை திடப்படுத்திக் கொண்டு வீட்டுக்கு செல்லுங்கள். தவறான உணர்வுகளால் வெளிப்படும் துர்நாற்றமுள்ள எண்ணங்களை உங்களிடமிருந்து அகற்றுங்கள். நமக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத யாரோ ஒருவரிடம், நாம் ஒரு நாளும் சந்தித்திருக்காத ஒருவரிடம் நீங்கள் வாழ விருப்பப்பட்டால் அதைவிட மோசமான ஒன்று வேறு எதுவுமே இல்லை. அது நல்ல விஷயம் அல்ல. நாம் இயேசுவை நேசிக்கும் காரணமே அவர் நமக்கு மலை போன்றவர். அவர் ஏன் மலை என்று அழைக்கப்பட வேண்டும்? அவர் எப்போதும் நிலையானவர், எப்போதும் ஒன்றானவர், எப்போதும் நம்மை நேசிப்பவர், எப்போதும் நல்ல சிந்தனையோடு இருப்பவர், நேராக சிந்திப்பவர். அவரை நாம் பற்றிக் கொள்கிறோம். உங்களை பற்றி மற்றவர் அப்படி நினைப்பதற்கு நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்ன? இயற்கையாகவே எனக்கு அளித்த ஒரு ஈவு என்னவென்றால், ஒரு நிலையோடு இருக்கும் கணவரை எனக்கு அவர் வழங்கினார். ஏனென்றால் நான் வளர்ந்த வழி அப்படிப்பட்டது. நிலையோடு இருக்கும் தேவையை நான் கணவராக அடைந்திருக்காவிட்டால் எனக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்று என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. ஆமென். நீங்கள் பிலிப்பியர் 1:28-29 பார்க்க வேண்டும். அது ஒரு அருமையான வேத வசனம். அதை கேளுங்கள். உங்களுக்காக அந்த திரையில் போட்டு காண்பிக்க உள்ளோம். நீங்கள் மருளாதிருக்கிறது ஒரு நேரத்தில் அவர்கள் கெட்டுப் போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாயிருக்கிறது. அது நிலையாக இருப்பது பற்றிய ஒரு வசனமாகும். அந்த தொடர்ந்து மருளாதிருக்கிறது ஒரு அத்தாட்சியாகும், நிரூபணமும் முத்திரையும் ஆகும், அவர்களை பொறுத்து அடையப் போகிற பேரு அழிவாகும். எனவே நீங்கள் நிலையோடு இருந்தால் அது சொல்கிறது உங்கள் பகைவன் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் நிலையாக இருக்கும் பட்சத்தில் பிசாசு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அவன் உங்களிடம் செய்ய விரும்புவது குழப்பம், உங்களை கவலைப்பட வைப்பான். அதன் விளைவாக முட்டாள்தனமான விஷயங்களை பேசுவீர்கள். அடுத்த 5 நாட்களுக்கு முட்டாள்தனமான காரியங்களை செய்வீர்கள். பிறகு அந்த நாட்களில் அப்படி செய்தது பற்றி குற்றமாக நினைப்பீர்கள். யாராவது அப்படி இருந்து உள்ளீர்களா? ஆனால் இது ஒரு உறுதியான அத்தாட்சியாகும். உங்கள் விடுதலைக்கும் மீட்புக்கும் உரியது. அதை தருவது தேவன். எனவே என் உதவியாளர்களை வெளியே அழைக்கவா? எங்களிடம் சிறிய உதவி உள்ளது. உன்னை சரியாக இந்த இடத்தில் வைக்கிறோம் மிஸ்டர் பிசாசே. பிசாசு, இயேசுவே, தேவனை போற்றுவோம். இங்கே எந்த நாளிலும் தேவனை விசுவாசிக்கும் ஒருவர் இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்று குறிப்பாக உங்களுக்கு தெரியாது. அதில் உறுதியாக இருக்க முடியாது. அதைத் தொடர்ந்து தேவன் அனுமதிப்பார் என்று வேதம் சத்தியம் செய்துள்ளது. நமது வறுமையான நாட்களிலும் நாம் அமைதியை அறியும் வரை குறிப்பாக அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நமது வாழ்வில் அவர் ஏற்படுத்துவார் என்பதுதான் உண்மை. எனவே உண்மை நிலையை எண்ணி பார்த்தால் நாம் காலையில் எழுந்ததும் அந்த நாள் எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆனால் அதை பற்றி நாம் அதிகம் கவலைப்படாமல் இருப்பதையே தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் நாம் நிலையோடு இருப்பதையே அவர் விரும்புகிறார். எனவே நம்மை சந்தோஷமாக வைத்திருக்கும் ஒரு சூழ்நிலையை பற்றி நாம் அதிகப்படியாக அக்கறை காட்ட வேண்டும் என்பது அவர் சித்தமல்ல. இன்று இப்படி நினைக்கும்படி யாருடைய வீடாவது இருக்கிறதா? என்னை பொறுத்தவரை அதில் நான் கலைத்து விட்டேன். நிலையில்லாமல் இருந்தில் நான் கலைத்து விட்டேன். என்னுடைய சூழ்நிலை என்னை கட்டுப்படுத்துவதை நான் விரும்பினேன். அதனால் விளைவது என்னவென்றால் நம் எதிரி நம்மை தூண்டுவதற்கு விரும்புகிறான். எனவே தேவனுடனான உங்கள் தொடர்பின் நிலையாயிருங்கள். அதன் மூலம் எதையும் உங்களால் எதிர்க்க முடியும். அதன் பலன் இப்படி இருக்கும். அந்த பலனால் அவர் மகிழ்ச்சி அடைவார், மகிழ்வார், மேலும் மகிழ்வார். நம் விசுவாசத்தை அவர் மீது வைக்காத பட்சத்தில் தேவன் நமக்காக எதையும் செய்ய முடியாத ஒரு நிலையில் அவரை நாம் வைத்திருக்கிறோம் என்பதுதான் உள்ளபடி உண்மையாக உள்ளது. மற்றபடி பார்த்தால் இந்த காரியங்கள் நடக்கும்போது தேவன் கவனிக்கிறார். அவர் நம்மை கவனிக்கிறார். நிலையாக இருக்கும் ஒரு உயர்ந்த இடத்தில்தான் ரகசியமாக தேவன் வாசம் செய்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அவர் சர்வ வல்லமையோடு நிழலாக இருந்து எப்படிப்பட்ட ஒரு விரோதியையும் எதிர்கொள்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். தேவனை பற்றி நான் சொல்வது, அவரே எனது அடைக்கலும் பெரிய கோட்டை, என் தேவன், அவரை நான் பற்றுவேன், சார்ந்திருப்பேன், அவர் மீது என் முழு விசுவாசத்தையும் வைப்பேன். பிறகு நினைக்க முடிகிறதா? தேவன் எல்லா விஷயங்களிலும் அக்கறை காட்டுவார். அதன் பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமென். இதை நீங்கள் அறிய விரும்புகிறேன். ஏனென்றால் ஆவியில் நிகழக்கூடிய குறிப்பிட்ட விஷயங்களில் இதுவும் ஒன்றாக உள்ளது.
உங்களுக்கு குறைந்தது 10 வாய்ப்புகள் வரலாம். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் கவலை அடையலாம். மனம் தளர்வோம், நிம்மதியை இழப்போம், முட்டாள்தனமாக எதையாவது பேசுவோம், அநேக விஷயங்கள் நடக்காது என்ற எண்ணத்திலேயே நாம் இருப்போம். ஆனால் நாம் கவனிக்கப்படுகிறோம். நம் தேவதூதர்கள் அவர்களை கிரியை செய்வதற்கு ஏற்ற வகையில் ஏதாவது சொல்கிறோமா என்று எதிர்பார்த்திருப்பார்கள். தேவன் நமது வாழ்வில் ஒரு புதிய மாற்றத்தை எதிர்பார்த்திருப்பதாக நாம் சொல்வோம், அல்லது பிசாசு நமது வாழ்வில் புதிய மாற்றத்தை எதிர்பார்த்து இருப்பதாக சொல்லுவோம். நமக்கு முன்பாக வாழ்வும் சாவும், ஆசீர்வாதமும் சாபமும் உள்ளது. அதை நாம் தேர்வு செய்வோம். நீங்கள் உள்மனதில் என்ன நினைக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. அதே சமயம் ஒன்றை விட்டு விலகி போகிறோம் என்று நீங்கள் நினைப்பதும் முக்கியம் அல்ல. இவ்வாறு சொல்லுங்கள், எனக்கு உதவும் தேவனே, உதவும், எனக்கு உதவும், எனக்கு உதவும் தேவனே, எனக்கு உதவும், தவறானதை செய்யாமல் இருக்க உதவும், எனக்கு உதவும், எனக்கு உதவும், ஓ தேவனே எனக்கு உதவும், எனக்கு உதவும் தேவனே, எனக்கு உதவும், உதவும், உதவும். அதற்கு நீண்ட நேரம் ஆகாது. உங்கள் சார்பாக தேவன் அதை செய்வார். ஏன் தெரியுமா? ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நம்மால் தாங்க முடிந்ததற்கு மேலாக அவர் எதையும் வழங்க மாட்டார். நமது ஒவ்வொரு தூண்டுதலிலும் அவர் எப்போதும் அதற்கான வழியை காட்டுவார். செய்யாதீர், பயப்படாதீர், அல்லது உங்களது வறுமையாலும் எதிரிகளாலும் எதற்கும் அச்சப்படாமல் இருங்கள். அம்மாதிரி தொடர்ந்து பயம் இல்லாமல் இருப்பது ஒரு தெளிவான அறிகுறியாகும். நிரூபணம் மற்றும் முத்திரை அது பிசாசின் அழிவுக்கு வழிவகுக்கும். உங்களுக்கு விடுதலையும் மீட்பும் தரும். அதை தருபவர் தேவன். நீங்கள் இங்கிருந்து வீட்டுக்கு சென்றதும் தேவனின் உதவி குறித்து உறுதியோடு இருங்கள். நீங்கள் நிலையானபடி வாழ்வீர்கள். தேவன் நாம் பயப்படுவதற்கான ஆவியை வழங்கவில்லை, வல்லமை தந்துள்ளார், அன்பு, தூய சிந்தனையை தந்துள்ளார். காரியத்தை நினையுங்கள். நீங்கள் நடந்து கொள்ளப் போகிற விதத்திற்கேற்ப உங்கள் மனதை சரி செய்யுங்கள். ஒவ்வொரு நாள் காலையும் உங்களோடு விவாதியுங்கள். செய்ய வேண்டியதை பற்றி எண்ணுங்கள். உங்களிடமே இப்படி சொல்லாதீர்கள், நான் இதை பற்றி நீண்ட காலம் திட்டமிட்டிருந்தேன், ஆனால் என் திட்டம் நான் நினைத்தபடி நிறைவேறவில்லை என்றால் நான் இரட்டை நிலையுள்ள ஒரு மனிதனாக மாறுவேன் என்பது உறுதி. இப்போது ஒன்றை நான் சொல்ல முடியும். உங்கள் விதியை ஏற்கனவே நீங்கள் எழுதிவிட்டீர்கள். ஏதோ ஒன்று உங்களுக்கு கவலையை தரப்போகிறது. அதை பற்றி இப்பொழுதே நீங்கள் பட்டியலிடலாம். ஹலோ, நான் சொல்வது உங்கள் திட்டம் ஆராதனைக்குரியதல்ல. இந்த நற்செய்தி முறையாக எழுதப்பட்டு பேசப்படவில்லை. அதை பற்றி நவீனமாக நான் திட்டமிடவும் இல்லை. அது ஒரு வகையில் எனக்கு தொந்தரவாக உள்ளது. அதற்காக மணிக்கணக்கில் செலவிட்டு வாரந்தோறும் தயாரித்து திட்டமிட்டு பிறகு அதை வெளிப்படுத்துகிறேன். அதன் பிறகு தேவன் அதை எல்லாம் ஒன்று சேர்க்கிறார். தொடர்ந்து அவை எல்லாம் ஆர்வ மிகுதியோடு கேட்கப்படுகிறது. ஒரு முக்கியமான விஷயம், நம் வாழ்வில் படைப்புகளை அது வழங்காது. நமது திட்டத்தை வழிபட்டால் நம்மால் விருந்தை கூட மகிழ முடியாது. ஏனென்றால் மனிதனின் மனது தன் இஷ்டப்படி திட்டமிடும். ஆனால் தேவன் பாதைகளை வகுக்கிறார். ஆமென். உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நீண்ட காலமாக நான் விருந்து இழந்திருந்தேன். என்ன காரணம் என்றால் அதை நான் மிகவும் விரும்பினேன். தேவ வார்த்தைப்படி சரியானதை செய்யும் மக்களை பற்றி ஏராளமான உதாரணம் எங்களிடம் உள்ளது. அதே போல அதை தவறாக செய்யும் மக்களை பற்றியும் ஏராளமான உதாரணங்கள் உள்ளன. எலிஜா ஒரு நாள் பரலோகத்திலிருந்து நெருப்பை அழைத்தாள். சுமார் 450 போலி தீர்க்கதரிசிகளால் முட்டாளாக்கப்பட்டார். அவர்களை வெட்டினார். கண்டம் துண்டமாக அவர்களை வெட்டினார். மறுநாள் அவருக்கு இருந்த களைப்பு பற்றி கற்பனை செய்ய முடியவில்லை. சில நேரம் இவற்றை நாம் படிக்கிறோம், ஆனால் அதை பற்றி சிந்திப்பதில்லை. அதற்கு எவ்வளவு பலம் தேவைப்பட்டிருக்கும், அதை செய்வதற்கு என்ன மாதிரியான உணர்ச்சி தேவைப்பட்டிருக்கும். அடுத்த நாள் ஜெசபெல் என்ற ஒரு பெண் அவரை பயமுறுத்தினாள். பிறகு அவர் பாலைவனத்தில் ஓடினார். ஒரு மரத்தடியில் அமர்ந்து சாவதற்கு ஆயத்தமானார். ஆனால் தேவதூதன் மூலமாக தேவன் அவருக்கு உணவை வழங்கினார். என் பிரச்சனை என்னன்னு எனக்கே புரியல, ஆனால் என் முயற்சி உறங்கும் வரை இருந்தது. அது எனக்கு உதவலாம். ஆமென். தேவன் சொன்னதை நான் விரும்புகிறேன். அவர் தேவன் கொடுத்ததை உண்ட பின்னர் ஒரு குகையில் சென்று மறைந்து கொண்டார். இருந்தாலும் அவர் தேவனை கீழ்ப்படிய விரும்பவில்லை. தேவன் அவர் இருக்கும் இடத்திற்கே வந்தார். அவர் சொன்னதை நேசிக்கிறேன். இங்கே என்ன செய்கிறாய்? தேவனின் அந்த ஒரு வார்த்தை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே என்ன செய்கிறாய்?
அநேக மக்கள் இறந்து நரகம் செல்கிறார்கள், குழந்தைகள் பட்டினி கிடக்கிறார்கள், பெண்கள் கடத்தப்பட்டு விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். நானோ எனது முகத்தை குளியலறையில் பதித்து என் கணவர் ஃபுட்பால் விளையாட்டை பார்ப்பதற்காக அழுதேன். ஹலோ, இதைப்போல் உங்கள் வீட்டில் நடந்துள்ளதா? அப்படி நான் செய்தது மொத்தத்தில் பார்த்தால் ஒரு வேடிக்கையான விஷயமாக இல்லையா? அவங்க என்ன சரியா மதிக்கல, யாருக்கு என் மேல அக்கறையே இல்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகில் உள்ளவர்கள் உங்களை சரிவர நடத்தாவிட்டால் அது எப்போதும் நீங்கள் பைத்தியம் பிடித்து அலைவதற்கான லைசன்ஸ் ஆகிவிடாது. இருக்கட்டும், ஒன்றை சொல்கிறேன். 3 வாரங்களுக்கு முன்பாக ஒருவர் மீது நான் வெறுப்பாக இருந்தேன். அதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு கோபமாக இருந்தேன். அது எவ்வளவு நாள் பிறகு என்று தெரியாது. நான் பைத்தியமானேன். நான் நினைக்கவும் இல்லை, ஜெபிக்கவும் இல்லை, தேவனிடமிருந்து ஒரு வார்த்தையும் பெறவில்லை. நான் தொலைபேசி எடுத்தேன், அவர்களிடம் பேசினேன். ஆனால் அது நிலையாக இல்லை. நான் உங்களுக்காக தானே செஞ்சேன். அந்த பைத்தியக்கார நிலைமையிலிருந்து நான் விடுபட 2 நாட்கள் ஆனது. நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு நான் அதிகப்படியாக பைத்தியம் போல் இருந்தது அந்த ஒரு சூழ்நிலையில் தான். ஏனென்றால் யார் மீதாவது நான் கோபமாக இருந்தால் அதை பற்றி 5 நிமிடங்களுக்குள் உணர்வேன். ஆனால் அப்போது மன்னிப்பு கேட்கும் எண்ணமே இல்லை. 3 நாளாக அப்படி இருந்தது. அதன் பிறகு தேவன் அதை என் மனதில் வைத்தார். அதுதான் உண்மை. அவர் மோசமாக நடந்தார், அவர்கள் மோசமாக நடந்தார்கள். அவர்கள் செய்த எல்லாமே முட்டாள்தனமான செயல்கள். அது என்னை மிகவும் புண்படுத்தியது. அதை அவர்கள் செய்திருக்கக்கூடாது. ஆனால் அவர் சொன்னார், அதில் எந்த அர்த்தமும் இல்லை. நான் பொறுமையை இழப்பதற்கு அதில் எந்த காரணமும் இல்லை. நான் அதிகப்படியாக பேசினேன். இது உங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு நாள் இரவு முழுவதும் நான் காத்திருந்தேன். தேவை கூட நான் அழைத்தேன். அப்படி நான் செய்ததை நேசித்தேன். தேவை அழைத்தேன். அவருக்கு அந்த சூழ்நிலை தெரியும். அவரிடம் சொன்னேன், இதை என்னிடம் தேவன் கூறுவதாக நான் நம்புகிறேன். அவர்களை நான் அழைத்து மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் சில நேரங்களில் அப்படி செய்வதில் நான் கூடுதலாக உள்ளேன். யாரோ ஒருவரை சம்பந்தப்படுத்துவேன். எனவே அவர்களிடம் நான் மன்னிப்பு கேட்பதுதான் நல்ல விஷயம் என்று உங்களால் நினைக்க முடிகிறதா? இதை 3 வாரங்களுக்கு முன்பு செய்தேன். தேவ் என்னிடம் இப்படி சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அதை நீ செய்யாமல் இருப்பது சரியல்ல. அதை செய்யாமல் இருப்பது அவர்களுக்கு நன்றாக இருக்காது, அவ்வளவுதான். அவர் சொன்னார், ஜாய்ஸ், தேவன் உன்னிடம் செய்ய சொன்னதைத்தான் செய்ய வேண்டும். அவர் மீது மிக கோபப்பட்டேன். அதை கேட்க மறுத்தேன். தேவன் சொன்னதை நீ செய்ய வேண்டும். ஒரு விஷயம் வெளிப்படையானது. அதாவது நிச்சயமாக என் வீட்டில் அமைதி இருக்கப் போவதில்லை. அந்த என் வீட்டில் அதை நான் செய்ய மாட்டேன். இப்படிப்பட்ட விவாதம் தான் என் தலையில் ஒலித்தது. அவர்களை அழைத்து நான் சொல்லியிருக்கலாம், இதை பாருங்க, கடந்த வாரத்தில் நான் அந்த அளவுக்கு பைத்தியமா இருந்ததுக்காக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அப்போது தேவ் கூறியதை நான் கேட்டேன். நீ அப்போது அப்படி நடந்து கொண்ட விதம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனவே நான் ஜெபித்தேன், தேவனே, தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து அவர்களுக்கு நீர் தரும் கிருபையால் இப்படி சொல்வார்களாக. நாங்கள் செய்ததும் தவறுதான். அது எனக்கு மிக உதவியாக இருக்கும். நான் அப்படி சொல்வது எனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்தேன். நடந்தது நடந்து விட்டது. கடந்த வாரம் நான் பைத்தியமானதற்காக வருந்துகிறேன். உடனே அவர்கள் சொல்வார்கள், இருக்கட்டும், அதை ஏற்கிறோம், அது சரியானதான், அது என்னை குற்றப்படுத்தவில்லை, ஆனால் நன்றி சொல்கிறது. அவர்கள் பதில் பேச மாட்டார்கள் என்று முதலில் நினைத்தேன். அவர்கள் சொன்னார்கள், ஹலோ, எப்படி இருக்க? எப்படி இருக்க? எனவே என் சார்பாக தேவன் அதை செய்தார். ஏனென்றால் அதுவே எனக்கு போதுமானது என்று அவர் அறிவார். நான் மன்னிப்பு கேட்டதும் அந்த நபர் சொன்னார், போகட்டும், அதை பற்றி எல்லாம் நீ கவலைப்படாத, நானும் தவறாகவே நடந்தேன், பிளா 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 பிளா. அதில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒருவேளை அவர்கள் எந்த நேரத்திலும் கோபப்படும், திமிர் பிடித்த, வேடிக்கையான குணத்தோடு இருக்கலாம். இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்பது எனக்கு சமாதானத்தை தரும். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் பிறரை மன்னித்து எது சரியோ அதை செய்ய முற்பட்டால் அவர்களுக்கு நீங்கள் உதவவில்லை, உங்களுக்கு தான் நீங்கள் உதவுகிறீர்கள். உங்களை தேவன் காப்பாற்றவே முயற்சிக்கிறார். உங்கள் வாழ்நாள் முழுவதும் பகையோடும் வெறுப்போடும் வாழ்வதை அவர் விரும்ப மாட்டார். அதில் எல்லா விதமான தீமையும் தவறான சிந்தனையும் உள்ளது.
நீங்கள் வீட்டிற்கு போனதும் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் நல்ல விஷயங்களை தேர்வு செய்யலாம், நல்லதை பேசத் தொடங்கலாம். ஆனால் உணர்ச்சிகளும் குணமும் உங்களை கட்டுப்படுத்த விடக்கூடாது. முதல் 10 நிமிடங்களுக்கு அதை உயர்த்தி பிடித்து சொல்லுங்கள், இதை நான் நிச்சயம் செய்ய போவதில்லை. தேவனே எனக்கு உதவும், எனக்கு உதவும், எனக்கு உதவும். உங்கள் வாழ்வில் உங்களை பைத்தியக்காரத்தனமாக வழிநடத்தி செல்லும் சில மக்களிடம் நீங்கள் நீண்ட உறுதியோடு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு நீங்கள் ஒரு சாட்சியாக விளங்குவீர்கள் என்பதே உண்மை. நீங்கள் உப்பும் ஒளியும் ஆகலாம். அதில் உப்பு என்பதன் அர்த்தம் அவர்கள் உங்களிடம் இருப்பதை எண்ணி அதற்காக தாகத்தோடு இருக்க செய்வது. உங்களிடம் உள்ளதற்காக அவர்களை தாகப்படுத்துகிறீர்கள். நமக்கும் மற்றவர்களுக்கும் நாம் தரக்கூடிய ஒரு நன்மை கோபங்களை விட்டு உறுதிப்பாட்டை தெரிந்து கொள்வதுதான். என் வாழ்வில் அநேக வருடங்களை என் உணர்வுகளை கட்டுப்படுத்துவதிலேயே செலவழித்து விட்டேன். அது எனக்கு எளிதாக இருக்கவில்லை, என்னை சுற்றியிருப்பவர்களுக்கும் எளிதல்ல. என் வாழ்வில் பரிசுத்த ஆவி ஒரு நிலையான நபராக உண்மையில் இருக்கிறார். நான் தேவனுக்குள் இருக்கின்றேன். உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு அவசியமானால் 100% நீங்களும் முயற்சியுங்கள். தேவன் மீது நம்பிக்கை வைப்பது அவர் நம் வாழ்வில் கிரியை செய்வதின் உறுதிப்பாட்டு நிச்சயத்தின் அறிகுறியாய் இருக்கும். பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.